உடல்நல பாதிப்பு உள்ளவர்களுக்கான விசா விண்ணப்பங்களை ஏற்கக்கூடாது. அவர்களின் விசா விண்ணப்பங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் உலகம் முழுவதும் உள்ள தங்கள் நாட்டின் தூதரகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. எந்தெந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு விசா வழங்கக்கூடாது என்பது பற்றியும் இந்த உத்தரவின் பின்னணி குறித்தும் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் இருக்கும் வேலைகள் அமெரிக்கர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதில் அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதியாக உள்ளார். இதனை முன்வைத்து அவர் மேற்கொண்ட பிரச்சாரம் அமெரிக்கர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் அந்த வாக்குறுதியில் டிரம்ப் உறுதியாக இருக்கிறார். இதனால் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் மக்களை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் H-1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார். வெளிநாட்டினர் அமெரிக்காவில் வேலை செய்ய இந்த விசா வழங்கப்பட்டு வந்தது. இந்த H-1B விசாவில் இந்தியர்கள்தான் அதிகம் பயனடைந்த நிலையில் டிரம்ப் இந்த செக்கை வைத்தார். இதன் அடுத்த கட்டமாக அதிபர் டிரம்பின் நிர்வாகம் இன்னொரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை சார்பில் உலகம் முழுவதும் உள்ள தூதரகங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவில் உடல்நல குறைபாடு உள்ளவர்களின் விசா விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. அவர்களின் விசா விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து தூதரகங்களுக்கும் உத்தரவு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சர்க்கரை நோய், இதய நோய், சுவாச கோளாறு, புற்றுநோய், உடல் பருமன் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் விசா விண்ணப்பங்களை ஏற்கக்கூடாது. இவர்களின் விசா விண்ணப்பங்களை ரத்து செய்ய வேண்டும். நோய் பாதிப்புடன் அமெரிக்கா வருவோரால் நம் நாட்டு மக்களின் வரிப்பணம் வீணடிக்க வாய்ப்புள்ளது. இதனால் இந்த நடைமுறையை பின்பற்றி விசாவிற்கு விண்ணப்பம் செய்வோரின் உடல் நலனை ஆராய்ந்து அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தற்போது பொதுமக்கள் பலரும் சர்க்கரை நோய், உடல் பருமன், இருதய நோய் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அவர்கள் இனி அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் பெரும் வல்லரசு நாடாக உள்ள அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பின் அரசு முடங்கி இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் நிதி முடக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலானோர் விடுமுறையில் சென்றுள்ளனர். இதனால் நேற்றைய தினம் மட்டும் 1000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பொறுப்பேற்றார். அன்று முதல் சீர்திருத்தம் என்ற பெயரில் அவர் பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இதில் சில உத்தரவுகள் அமெரிக்காவுக்கு சாதகமாக பார்க்கப்படும் அதே வேளையில் ஒரு சில உத்தரவுகள் அமெரிக்காவுக்கு பின் விளைவை ஏற்படுத்தி வருகிறது. பிற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட அதிகப்படியான வரியால் அமெரிக்காவில் தற்போது பல்வேறு பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அரசு முடங்கி உள்ளது. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அரசு செலவுக்கான நிதியை விடுவிப்பதில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை. அந்த வகையில் தற்போது அடுத்த நிதியாண்டுக்கு தேவையான நிதியை விடுவிப்பதில் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சி மற்றும் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களிடையே இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. இதனால் அரசு நிதி விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை உள்ளது. கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நிதி முடக்கம் தொடங்கியது. தற்போது ஒரு மாதம் கடந்தும் நிலைமை சரியாகவில்லை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் பல்வேறு துறைகளிலும் பணியாற்றும் ஊழியர்கள் விடுப்பில் சென்றுள்ளனர். அமெரிக்காவில் நிதி முடக்கத்தால் 6 லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் உள்ளதாகவும் 7 லட்சத்துக்கும் அதிகமானோர் ஊதியமின்றி பணிபுரிவதாகவும் சொல்லப்படுகிறது. ஊழியர்கள் பற்றாக்குறையால் பல்வேறு அரசு துறைகளின் செயல்பாடுகள் முடங்கி உள்ளது. ஆனால் டிரம்ப் இதனை கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறார். அமெரிக்காவில் அவ்வப்போது அரசு இப்படி முடங்கும் என்பதால் டிரம்ப் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது விமான சேவைகள் அமெரிக்காவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மட்டும் 1000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க், சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்பட 40 விமான நிலையங்களிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டன. Subscribe to One India and never miss an update.